அதாவது பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற பார்ப்போம். பலாப்பழம் வந்து மேக்ஸிமம் இந்த குற்றால சீசன், இந்த சீசனில் கூட கிடைக்கும் நிறைய அதிகமாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க. அதனால் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பலாப்பழத்தில் வந்து வைட்டமின் ஏ சத்து இருக்குது. அந்த வைட்டமின் ஏ வந்து நம்ம உடம்புக்கு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்மளோட கண் பார்வைக்காக தான் பயன்படுது. வைட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா கண் குறைபாடுகள், நம்ம கண் பார்வையெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பலாப்பழத்தில் வந்து பலாப்பழம் வந்து ஆண்கள் வந்து பலாப்பழம் அதிகமாக சாப்பிடும்போது வந்து அவங்களோட உயிரணு, அதாவது விந்தணுன்னு சொல்லுவாங்க, அந்த விந்தணு உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் விந்தணு உற்பத்தி கம்மியாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பலாப்பழம் இந்த சீசனில் வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து சரும பிரச்சனைகள் எதுவுமே வராது, தோல் சம்பந்தமான வியாதிகள் எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ முடி கொட்டுது, முடி அதிகமாக கழியுது அப்படின்னு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். அவங்களும் பலாப்பழம் சாப்பிட்டா இந்த முடி கொட்டுற பிரச்சனை வந்து முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பலாப்பழம் முக்கியமாக வந்து அதாவது ரத்த சோகை உள்ளவங்க வந்து நல்லா அதிகமாக சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ரத்த சோகை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது பலாப்பழம் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல வந்து இரத்த அணுக்கள் வந்து அதிகரித்து உங்களுக்கு ரத்த சோகையில் வந்து ஒரு நிரந்தர ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.